ஸோ இந்த சிங்கப்பெண் மேரத்தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இதில் ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கெல்லாம் 25,000, 10,000, 15,000ன்னு கொடுக்குறோம். ஸோ 2 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் மணியே வருது. எதுக்காக நாங்கள் இதை கொடுக்குறோன்னா, அவங்கள ஊக்குவித்து இது ஒரு நல்ல காரியம். அதாவது சர்விக்கல் கேன்சருங்கிற ட்ரெட்ஃபுல் டிசீஸை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, நம்ம இந்தியாவிலேருந்து, நம்ம உலகத்துலேருந்து இது ஒழிக்கணுங்கிறதுக்காக. ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் அண்ட் இன்னோவேட் கிளப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 323 அண்ட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 எல்லாருமா சேர்ந்து எல்லா சங்கங்களும் எல்லா நண்பர்களும் கமிட்டி மெம்பர்ஸும் இதில் சேர்ந்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதை நாங்கள் இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் 500 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த வேக்சின் கொடுத்துருக்கோம். அதனால் இன்னுமே அந்த வேக்சின் எடுத்துக்கணும். நாங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறோம். எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் 4 ஹாஸ்பிட்டல்ஸ் பார்ட்னர்ஸாக வந்திருக்காங்க. எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட், அப்புறம் ஜெம் ஹாஸ்பிட்டல், வெங்கடேஸ்வரா கார்டியாலஜிஸ்ட் அண்ட் மார்கரெட் சிட்னி ஹாஸ்பிட்டல் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் 4 ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இப்போ எல்லாருமே பெண்கள் எல்லாம் இந்த வேக்சின், அதாவது தடுப்பூசி போடாதவர்கள் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். 9 வயசு குழந்தைகளுக்கு மேலேருந்து இந்த தடுப்பூசி போடலாம். அதாவது அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இது ஒரே ஒரு கேன்சர் தான் வராமல் தடுக்க முடியும். ஸோ வருமுன் காப்பது அறிவுடைமை, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வந்ததுக்கப்புறம் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பண்ணணும். அதுவும் விமென்ஸ் சேஃப்டிக்காக நம்ம அதிரடிப்படை சிங்கப்பெண் போலீஸ் அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. அது இப்போ ஐபிஎஸ் பவானீஸ்வரி அவர்கள் இந்த மாரத்தானை சிறப்பாக இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த படையை உருவாக்கின எங்கள் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறது அவர் ரொம்பவே முயற்சி எடுத்துகிட்ருக்காரு. டெஃபினட்டாக நாங்கள் ஒத்துழைப்போம், பெண்களை காப்போம். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இதை எல்லாருக்கும் சென்றெடுத்து இதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வேக்சின் 1,500 ரூபாய் ஆகுது. பூனேயில் தயார் பண்ணுறாங்க. முதல் ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஆகும். நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் போட்டுக்கொண்டு இருக்கோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமி ராமன் வணக்கங்கள். இன்று தமிழ்நாட்டில் பொன்னான எழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏன் தெரியுமா? 3000 பெண்கள் ஒரே இடத்துல கூப்பிட்டு ஒரே இடத்துல காலையில் 5 மணிக்கு அவங்க எல்லோரும் இந்த ஒரு மேரத்தான் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மேரத்தான் எதுக்காக நடத்தப்பட்டிருக்கு? சர்விக்கல் கேன்சர். இந்த சர்விக்கல் கேன்சருங்கிறது புற்றுநோய் பல இருக்கலாம், ஆனால் குணப்படுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேன்சர் இது ஒன்று தான். இது பெண்களுக்கு தான் வருது. அதில் இந்தியாவில் 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால் மரணம் அடைகிறாங்க. அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுன்னா போதும். சில பேருக்கு 2 வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் என் மனைவி நல்லமை ராமநாதன் இதுவரைக்கும் 500 பேருக்கு அந்த இன்ஜெக்ஷன் அவங்க சொந்த செலவில் போட்டாங்க. இப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் போடணும்னு சொல்கிறதுக்காக தான் அது பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப பேருக்கு இது நமக்கு வராது, நம்ம ஏன் போட வேண்டாம். அப்படி இல்லை, இது யாருக்கு வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். வந்துருச்சுன்னா ஆளை கொண்டுடும். அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறவங்க தான் இந்த மேரத்தான். இப்போ இவங்க ரோட்டை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதோட அண்ணா சிலைக்கு பக்கத்தில் ஒரு 100 பேர் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கொடி பிடிச்சி நிற்கிறாங்க. கொடி பிடிச்சின்னா அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, பிளாக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் சர்விக்கல் கேன்சரை பற்றியும் சிங்கப்பெண்களை பற்றியும் எழுதியிருக்குது. இது அதோடு சேர்த்து சிங்கப்பெண்கள் இந்த மாதிரி ஒரு பெண்களுடைய போலீஸ் சேவை இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறங்கிறதையும் ஒரு மையமாக கொண்டோம். ஏன்னா அரசாங்கத்தில் எவ்வளோ தான் பப்ளிஷ் பண்ணாலும் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது பண்ண வேண்டியது தனி வகையில். ஏன்னா பெண்ணை காப்பது எங்களுக்கு முக்கியமாக தேவைன்னு நினச்சோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாவது ஒரு பெண்ணால், வளருவது ஒரு பெண்ணால், கூட துணையாக இருப்பது ஒரு பெண்ணால், இறக்கும் போது இருப்பது பெண்ணால். அதனால் அந்த பெண்கள் நல்லா இருக்கணுங்க ஒரே நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 பேர் காலைல 5 மணி இந்த இருட்டிலையும் 5 மணிக்கு வந்துட்டாங்க எல்லோரும். இப்போ எல்லோரும் ஓடி இருக்காங்க. அதில் ஜெயிப்பவர்களுக்கு 4 பேட்சாக பிரிச்சுருக்காங்க. 40 வயசுக்கு மேலே, 20 வயசுக்குலேருந்து 40 வயசு வரைக்கும், அப்புறம் 12 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும், 6லேருந்து 12 வயசு வரைக்கும். இது ஒவ்வொரு பேட்சுக்கும் முதல் ப்ரைஸ் 25,000 ரூபா, 2வது ப்ரைஸ் 15,000 ரூபா, 3வது ப்ரைஸ் 10,000 ரூபா. இது எதுக்காக கொடுக்குறோன்னா ப்ரைஸுக்காக இல்லை, நான் ஜெயிச்சேங்கிறதுக்காக இதோட மெடலும் கொடுக்குறோம். அதெல்லாம் இன்னும் ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்க போகிறோம். இது எல்லாருக்கும் கொண்டு செல்லணும்னா எங்களால் நாங்கள் எவ்வளோ தான் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் கொண்டு போங்க, கொண்டு போய் பலருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இதனால் கேட்டுக்கிறேன். நன்றி.
எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு வந்து நன்றி தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா அவரு தான் இந்த சிங்கப்பெண்ணை இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காரு. சிங்கப்பெண்ணை வந்து எல்லா பெண்களுக்கும் சேஃப்டிக்காக அவர் பண்ணியிருக்க விஷயம். எல்லா பெண்களும் அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கணும். காத்தால ஏந்திரிக்கணும், ஓடணும். என்னோட கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்காம நிறைய விமன் இருக்காங்க. எல்லா விமனும் வெளியில வரணும், அவங்க யாருன்னு அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கணும், அவங்க காலில் நிற்கணும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து 41 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கேங்க. பிரைஸ் வந்து கேஷ் பிரைஸ் தராங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 25,000, செகண்ட் வந்து 15, தேர்ட் வந்து 10,000 கொடுக்குறாங்க. இது கேஷ் பிரைஸ்க்காக நாங்க ஓடுறது இல்லை. நாங்க யாருன்றதை நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியணும். இப்ப நான் ஓடினா என்ன பார்த்து ஒரு 10 பெண்கள் ஓடணும்னு நினைப்பாங்க. வீட்டுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தானா நம்மளை பத்தி சொல்லிக்க முடியாது இல்லையா? ஆனால் எல்லா பெண்களும் என்ன ஆனாலும் எந்த காரணத்துக்காகவும் நம்ம ஓட்டத்தையோ நம்மளோட ஆசைகளோ விட்டு கொடுக்க கூடாது. தோராயமா இருக்கும், ஒரு 700 பேர் இருப்பாங்க. எல்லா இந்த ஈவெண்ட்ல கலந்து 3000 பேர் கலந்துருக்காங்க இந்த ஈவெண்ட்ல. சார் சேஃப்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கங்க ஹைட்ரேஷன் சப்போர்ட்லாம் வச்சிருந்தாங்க. சேஃப்டி வைஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. கூடவே ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வழி சொல்லிட்டு இருந்தாரு. யார் யார் எப்போ ஓடுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்டா நம்மள இது பண்ணி கூட்டிட்டு இருந்தாரு. சார் சிங்கப்பெண்ணை வந்து நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது. நம்ம வந்து நம்மளை பத்தி தெரியணும், பெண்கள்னா வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணும்ன்றது இல்லாம இந்த காலத்திலயும் பெண்கள் தன்னை பத்தி தன்னோட வேலைகள் தன்னோட லட்சியத்தை நோக்கி அவங்க போகணும். நண்பர்களே, இன்று ரோட்டரி மாவட்டம் 32, 34 சென்னையில் 3-3 இன்னர்வீல் கிளப்ஸோடு சேர்ந்து இந்த சர்விக்கல் கேன்சருக்கு ஒரு அவேர்னஸ் மாரத்தான் நடத்துகிறாங்க. இது ஒரு 3000க்கும் மேற்பட்ட பெண்களும் மற்றும் Rotarians and inner-wheel members are joining in this marathon. It is a awareness run, and just to make sure that every woman in this country who are eligible to have the vaccination for cervical cancer to have it so that they can totally prevent themselves from getting into the dreaded disease of cancer, cervical cancer. So I thank the organizers, Madras Central Rotary Club and Innerville District 323 clubs for arranging this and making this awareness program for the city of Chennai. Thank you.